நான் என் கூட வந்து நான் ஒரு 1 வீக் கபடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் ஒரு 1.5 இயர் தங்கி பண்ணார். அவர் வந்து கபடி ரிலேட்டடாக இல்லாமல் அங்கே அந்த மண்வெட்டி பிடிச்சி பண்ணுறது, அந்த ஏர் ஓட்டுறது, அந்த எல்லா வேலையுமே ஒரு கபடி பிளேயர் அங்கே எல்லாமே பண்ணியிருப்பான். அது எல்லாமே சேர்ந்து தான் அந்த கபடியாக இருந்திருக்கும். அவனோட லைஃப்பில் சேர்ந்து தான் கபடியாக. அப்படிங்கும்போது எல்லாத்தையும் அது ஈஸியாக அந்த கபடி புரிஞ்சிக்கிறது, அதை ஏற்றுக்கிறதுங்கிறது வந்து ஒரிஜினலாகவே அது மனசார ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் ஒரிஜினல் கபடி பிளேயராக மாறிட்டார். மாரி சாருமே ஒரிஜினல் கபடி பிளேயர், அவங்க நல்ல கபடி விளையாடுவார். துருவுமே வந்து ஏன் அப்டேட் அந்த ஆஃப்டர் மேட்ச் 80% ஷூட் முடிஞ்சுது. ஷூட் முடிச்சுட்டு வரும்போதெல்லாமே நான் பாதி வீடியோ பார்க்கும்போதெல்லாம் பார்த்த மேட்ச், அந்த கை உடைஞ்ச ஒரு வீடியோன்னு இருக்கும், ஒரு லோக்கல் மேட்சஸ் ஒன்று இருக்கும் மூவியில். அந்த வீடியோ மாரி சார் எனக்கு காமிச்சார். இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்லித்தரது, நமக்கு என்ன இருக்கணும் அப்படிங்கும்போது சின்ன சின்ன அப்டேட் வெர்ஷன் தான் இருக்கணும் உனக்கு. ஏன்னா இந்தியா விளையாட போகிறான் அப்படிங்கும்போது கொஞ்சம் அப்டேட் ஸ்டைல் இருக்கணும் அப்படிங்கும்போது தான் அதுதான் நம்ம பண்ண மொழியை துருவுக்கரம் கபடி சொல்லி கொடுக்கணும். இல்லை பயங்கரம். நான் நேரில் மீட் பண்ணும்போது ஆனால் எனக்கு இது தெரியும் அப்படின்னு பண்ணும்போது ஜம்ப்பு வித்தவுட் மேட் எதுவுமே கிடையாது. ஜம்ப் அப்படியே டைவ் பண்ணும்போது ஷாக் ஆகிடுச்சு, ஐயோ அடிக்கடி பட்டுருமா அப்படின்னு. ஆனால் பயங்கரமாக பண்ணார். அந்தளவுக்கு டெடிக்கேஷன் இருந்திருக்கும்.